ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்று இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் தங்கம்மாள், வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3ஆம் வகுப்பு படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக நிலத்தில் விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க, ஒரு தம்பிங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணம் ஆகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்க அம்மா அப்பா கூடவே வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வரக்கூடிய மணமகன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். தன்னை போலவே விவசாயம் பண்ணுறவராக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ மணமகன் எந்தவித வரதட்சணையும் எதிர்பார்க்காதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகியிருந்தாலும் ஓகே, ஆனால் முறைப்படி விவாகரத்து ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சகுந்தலா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 18,000 சேலரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கை இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் ஒரு டிகிரி முடித்திருந்தாலும் ஓகே, இல்லை படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி முறைப்படி விவாகரத்தானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபுல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.